ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி என்னென்னா 2021 ஆக்ஷனாக ரிலீஸ் ஆன மிட் நைட் சன். இந்த மூவியோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் ஒரு பொண்ணு நைட் ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு வெளியே வருது, ரொம்ப டயர்டாக. ஒரு டாக்ஸியை பிடிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே டாக்ஸி போயிடுது. ஆளே இல்லாத இடத்துல அந்த பொண்ணு தனியாக நடந்து போகுது. அப்பன்னு பார்த்து ஒருத்தன் வந்து கார் எடுத்துகிட்டு வரான். வாங்க உங்களை நான் ஹைவேல ட்ராப் பண்ணிடுறேன்னு சொல்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு இன்னும் தேங்க்ஸ்ன்னு சொல்லிடுது. உடனே அந்த பொண்ணை கத்தியால் குத்தி கடத்திட்டு போயிடுறான். இன்னொரு சீனில் நம்ம ஹீரோயினியை காமிக்கிறாங்க. ஹீரோயினியால் காது கேட்க முடியாது, வாய் பேச முடியும். ஆனால் என்ன காதில் கேட்டால் தான் வார்த்தைகளை உச்சரிக்க முடியல. ஸோ அதனால் அந்த பொண்ணால் பேசவும் முடியாது. அடுத்த சீனில் இன்னொரு ஃபேமிலியை காமிக்கிறாங்க. அப்பா அம்மா ரெண்டு பேருமே இல்லை, அண்ணன் தங்கச்சி மட்டும்தான். அண்ணன் தான் அவங்க தங்கச்சியை வளர்த்திருக்கான். அதனாலே நிறைய ரூல்ஸ் போட்டு வச்சுருக்கான் அவங்க அண்ணன். வெளியே போனால் 10 மணிக்குள்ளே உள்ளே வந்துடணும், பசங்க பின்னாடி எல்லாம் சுத்தாத, சின்ன யூனிஃபார்ம் எல்லாம் போடாதுன்னு சொல்கிறான் அவங்க அண்ணன். ஹீரோயினோட அம்மா நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சைக்கோ அவங்க அம்மாவை பார்க்குறான். அவங்கள போட்டு தரலான்னு போகும்போது தான் நான் சொன்னல அண்ணன் தங்கச்சியை பார்த்துட்டு அவங்க அம்மாவை விட்டுட்டு அந்த பொண்ணை கொல்றதுக்கு போடுறான். கத்தியால் குத்தி காரில் தூக்கி போட்டாடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினோட அவங்க அம்மா வராங்க. அடிச்சது லக்கு, 2 பொண்ணுங்களையும் போட்டு தள்ளிடலாம் இன்னைக்கு ஒரே நாள்னு யோசிக்கிறான். அப்போதான் நம்ம ஹீரோயின் நடந்து வராங்க. அந்த பொண்ணு இருக்கிறத ஹீரோயினி பார்த்துடுறாங்க. உடனே அந்த சைக்கோ ஓடி வந்து 2 பேரும் கொல்லலான்னு பார்க்குறான். அதுக்குள்ளே நம்ம ஹீரோயினி ஓடிடுறாங்க. அந்த சைக்கோ ரொம்பவும் புத்திசாலின்னு நினைக்கிறேன். ஹீரோயினி எப்படி தப்பிச்சு ஓடுறனாலும் துரத்து கொலை பண்ணுறதுலே இருக்கான். கடைசியில் எப்படி தப்பிச்சாங்கன்னு சொல்கிற கதை தான் மிட் நைட். இந்த மூவி 2021 ரிலீஸ் ஆச்சு. ரன்னிங் டைம் என்னன்னா 1 மணி நேரம் 40 நிமிஷம். தமிழ் டப்பிங்லேயும் இருக்குது. படம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்ப நல்லாவே போகுது. அந்த கொலைகாரன் எப்படி கொலை ட்ரை பண்ணாலும் நம்ம ஹீரோயினி தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. நான் சொன்னல அண்ணன் தங்கச்சி எப்படி கண்டுபிடிக்கிறான்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய எமோஷ்னலையும் எடுத்து வந்திருப்பாங்க. ஓவராலாக மூவி ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இந்த மூவி நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெலிகிராம் சேனலில் லிங்கை கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய மூவிஸோட ரிவ்யூவை பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.